திருகோணமலை வெறுகள் பிரதேச செயலக பிரிவின் மாவடிச்சேனை, சேனையூர், வட்டவன், பூநகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் தொடர்ச்சியாக வெள்ளம் காணப்படுகின்றது. மட்டக்களப்பின் சில பகுதிகளில் இன்று பனிமூட்டம் நிறைந்து காணப்பட்டது. கிரான் குடவிமறை வீதி தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. சுங்காவில சோமாவத்திய பிரதான வீதி திக்கல்ல பகுதியில் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனிடையே சோமாவதி புனித பூமியை அண்மித்த பகுதிகளில் தேங்கியிருந்த நீர் தற்போது படிப்படியாக வடிந்தோடுகின்றது. மலையகத்துக்கான ரயில் மார்க்கத்தில் ஹாலியல உடுவர பகுதியில் அண்மையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் பதுளை தொடக்கம் ஹாலியல வரையிலான ரயில் போக்குவரத்தும் ஸ்தம்பிதமடைந்திருந்தது. குறித்த ரயில் மார்க்கத்தில் சரிந்து வீழ்ந்த மண் நேற்று முற்றாக அகற்றப்பட்டது. இன்று காலை முதல் குறித்த ரயில் மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது. மழையினால் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வேளாண்மை செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. சேருநுவர அல்ல பகுதியில் 25,000 ஏக்கர் பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் சுமார் 12,000 ஏக்கர் பயிர் செய்கைகள் முற்றாக அழிவடைந்துள்ளன. சிலாபம், தெதுரோயாவை அண்மித்த பகுதிகளில் உள்ள பல வயல் நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன.